நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. எல்லா தலைவர்களும் வந்து ஒவ்வொரு ஊரில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைய செய்திகளும் வந்து பிரச்சாரத்தை சுற்றி தான் கொஞ்சம் இருக்குது. பேசுவோமா? முதல் செய்தி என்ன அப்படின்னா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. கன்னியாகுமரியில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், 3 மாவட்டங்களையும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. முதல்ல நம்ம ராகுல் காந்தி என்ன பேசினார்ன்றது போகிறதுக்கு முன்னாடி, இவங்க தேர்தலுக்காக 2வது முறை வந்திருக்கிறாரு. 2வது முறையும் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே அவர் நேரடியாக சந்திக்கலாம். அதான் நம்ம ஒரு நேர்காணலில் பேசும்போது ஆர்எஸ் பாரதியும் அந்த கேள்வி நம்ம அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த இறுதிக்கட்ட நேரத்தில் 2 பேரும் ஒரே மேடையில் தான் தோன்றணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு அவர் போகிற போக்கில் அது சொன்னார். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். 2 தலைவர்களும் 3 தலைவர் பெரிய தலைவர்கள் இருக்கிறது ஒரே இடத்துல பேசுறதுனால ஒன்றும் பெரிய பயன் தெரியாது. யாதவும் ஸ்டாலினும் வந்து ஒரே மேடையில் இருக்காங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறாரு, சென்னை வந்து இவரையும் பார்த்துருக்கிறாரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலினுடைய சந்திப்பு நடக்கலை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அட் த சேம் டைம் நேற்றைய தினம் ஒசூரில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இதே வந்து திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு நடந்திருக்கு. அதில் காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்கிட்டு பேசியிருந்திருக்காரு. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, உங்கள் பின்னாடி நாடே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ராகுல் காந்தி மேடைகளில் சகோதரர்னு குறிப்பிட்டு பேசினார் ஸ்டாலின் அவர்களை. ஆனால் 2 பேருடைய ஒரே மேடையில் தோன்றக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் சுத்தமாக நடக்கலை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 3 முறை வந்திருக்கிறாரு. ஒரு முறை பாண்டிச்சேரி போகிறதுக்காக தமிழ்நாடு வந்துட்டு போனார், அப்போ சந்திக்கல. பாண்டிச்சேரியில் ஒரே நாள் 2 பேரும் ஒரே நாள் இருந்தாங்க, அப்பவும் சந்திக்கல. 2 தினங்களுக்கு முன்பு வந்திருந்தார், அப்பவும் சந்திக்கல. இப்போ இன்றைக்கும் வந்து சந்திக்கல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அடுத்து போகலாம். ஆனால் அவர் வந்து திமுக அரசை ஒரு மரவுக்கு பாராட்டி தான் பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து பாஜக வந்து நீங்கள் தமிழ்நாட்டெலாம் கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் முடியாது, முதல்வர் மு க ஸ்டாலினும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அதிமுகவை கொஞ்சம் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. எப்படி இருந்து அதிமுக எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஊழல் காரணமாக தான் வந்து அவங்க பாஜகவுக்கு அடிபணிந்து போயிட்டாங்க. முன்னாடி வந்து அவங்க தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்து தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஊழல் காரணத்தினால இப்படி ஆயிட்டாங்க. நானே தமிழர்னு சொல்லியிருக்காருல அவர். இந்த மாதிரி நான் தமிழ்நாடு வரல, ஆனால் நான் வந்து தமிழ்நாடு வரணும், அப்போ நான் தமிழ்னா உணர்றேன் அப்படின்லாம் சொல்லி, இந்த மண் கலாச்சாரம் இதெல்லாம் நான் வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பாஜக தரப்புல இருந்து வந்திருக்காங்க, ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு, அமித்ஷா வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் நடந்திருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போதும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல, திருப்பரங்குன்றம் தொடர்பாக பெருசாக பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு யோசித்தோம். அதில் வந்து பாஜக வந்து திரும்பவும் அதை பேசியிருக்கிறாங்க. ராஜ்நாத் சிங்கும் வந்து திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம், தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்கல்ல. தேர்தல் அறிக்கை சொல்லிட்டாங்க. இன்னொன்று அதிமுக தரப்புலேருந்து இதுக்கு இந்த டோனில் இன்னும் சைலண்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பாஜக தொடர்ச்சி அந்த பிரச்சாரங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மக்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற திமுக தரப்புலேருந்து ஒருத்தவங்க சொல்லிதாங்க. நீங்கள் பிரேமலதா அவங்க பேசியிருந்தாங்க. பிரேமலதா தீபமும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னும் சொன்னாங்க. மக்கள் நல்லா இருந்தா தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். எது சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நீங்கள் இதில் போய் மாட்டிக்கிறீங்கிற மாதிரி இருந்தது அதை கேட்கும்போது. அவர் ஹம்சாவாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு திமுக கூட்டணியில். ஸோ இந்த விஷயங்கள் எல்லா ஆல் இண்டியா லீடர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆல் இந்தியா லீடர்ஸ் டச் பண்ணுறதுனால செல்வ பெருந்தகை இஷ்யூவும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வருமான வரித்துறை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பேட்டிலாம் கொடுத்தாரு. என் சார்ந்தவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் சார்ந்தவர்கள் இடத்துலையும் வந்து சோதனை என்ற பேரில் ஒரு மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தலைவர் ராகுல் காந்தியுடைய நிகழ்ச்சியை நான் தான் அங்கே ஒருங்கிணைக்க வேண்டும். நேற்று இரவிலிருந்து தமிழ் பேச தெரியாத இந்தி ஆபீசர்ஸ் என்னுடைய வீட்டை முற்றுகையிட்டு அங்கே 10-20 பேருக்கு மேல் காரில் உட்கார்ந்து நிற்கிறார்கள். நான் 10 மணிக்கு அங்கே சென்று அடைய முடியாது என்றதை உறுதி செய்து கொண்டு கலைந்து போகிறார்கள். அண்ணாமலை அதுக்கு ஒரு பதில் தெரிவிச்சிருந்தாரு. கடந்த முறை வந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ செல்வ பிறந்தை அவர்கள் தான் வந்து மொழிபெயர்த்திருந்தாரு. அவருடைய மொழிபெயர்ப்பு வந்து பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அது எல்லாருமே பார்த்தோம். வந்து அவர் ஒன்று சொன்னார்னா இவர் ஒன்று சொன்னாருன்றது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு இல்லையா? அலிமல் புகாரி நல்லா அது அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு செய்ததுனால ராகுல் ரொம்ப அப்செட் ஆயிட்டாராம். நான் வர கூட்டத்துக்கு அவரை வேணாம், அவருக்கு அழைப்பு கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதா தெரியுது. அதனாலதான் வந்து இவருக்கு அழைப்பு இல்லை. இந்த அழைப்பு இல்லாதனால இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறாரு செல்வ பிறந்தகை. அது அவருடைய பிரஸ் மீட்லேயே தெரியுதுன்ற மாதிரி ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவர் இந்த காரணத்துக்காகலாம் வராதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது போகிற போக்கில் அவர் ஒரு கிண்டல் பண்ணுங்கிறக்காக சொல்லிட்டு போன மாதிரி வேற காரணத்துக்காக வராம இருங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ. வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்திருக்குன்னு சொல்றது இல்லை.
இது வந்து அந்த இதுக்கு போகாம இருக்கு, முடக்க பாக்குறாங்க. ராகுல் காந்தி கூட்டத்துக்கு போகிறத என்ன தடுக்க பாக்குறாங்க பாஜகன்னு இவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் யாருமே தடுக்கல, இவர் போகாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய் காரணத்தை சோதனை வந்திருக்குல்ல, சோதனை நடந்திருக்குல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது வெளில நகரவும் முடியாதுல்ல, அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்து அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் வந்து எல்லாரும் கொஞ்சம் பிரச்சாரம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சு அப்படியே வில்லிவாக்கம்லாம் வந்திருக்கிறாரு, எழும்பூர்லையும் பிரச்சாரம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரிச்சு. ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு அவர் பாட்டுக்கு அந்த ஒரு வாகனம் இருக்குல்ல, அது என்ன ஃபோர்ஸ் வெஹிக்கிள்னு கடை வச்சிருக்கிறது, அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்காரு. வழிநடுக்க ஒரே கூட்டம். வழக்கம் போல அவர்களுக்கு கிளம்புறது லைவ் போட்டுடுறாங்க, லைவ் வந்துடுது. வாரம் மொத்தம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவலும் லைவ்ல வந்துடுது. அது வந்து நல்ல மொமெண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அழகான மொமெண்ட்ஸ் இருக்கு. பூ தூவுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாண தம்பதிகளை ஏற்றி வச்சு அவரை வாழ்த்தி அமைச்சிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ கடைசியாக நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வில்லிவாக்கம் வந்திருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க. அதுக்கடுத்து அண்ணா நகரம் போகிறதா வந்து தகவல். 6 மணிக்குள்ளனா எல்லாமே நடந்துரும். 6 மணி தாண்டிச்சுன்னா ஆட்டோ விடுமான்றதை மட்டும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நாளைக்கு சாயந்தரம் தானே 6 மணிக்கு பிரச்சாரம் முடியுது. இதுக்கு முன்னாடி எப்போவுமே 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறது இல்லை. இன்னொன்று, இந்த தேர்தலில் நான் கவனிக்க வேண்டியது, பொதுவாக எல்லா தேர்தலையும் பேசுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு, இதுலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் இப்போது வெளியில் வர முடியல அப்படிங்கிறனால ஒரு வீடியோ மூலமாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரோக கும்பல் அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி, அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. தருமபுரியில் சௌமியா அன்புமணியை தோற்கடிங்க. இவர் வந்து பார்லிமெண்ட்டே போக மாட்டார், இவரெல்லாம் ஜெயிக்க வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த விமர்சனம் அன்புமணி மேலே எப்போதுமே உண்டு. அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தா அவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவருடைய வருகை பதிவு அப்படின்றது. அதான் இவர் அப்போ எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க, அதனால சொல்கிறேன் நான். அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறாரு. துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்புமணி. நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையில் வரும்போது பணம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை. இன்னொன்று, இதில் வந்து அன்புமணி மேலே ரொம்பவும் அட்டாக் நிறைய இருந்தது. அவர் வந்து தன்னுடைய மனைவியை இறக்கி விட்டுட்டு பின்னாடி இருந்து ஒரு அதிகாரம் வேணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற காட்டமான விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இடையில அன்புமணி அவர்களுடைய 2 மகள்கள் அவர்கள் வந்து பேசின வீடியோலாம் இடையில நல்லா வைரல் ஆச்சு. அதுக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு பதில் சொன்னார். போயிட்டு நான் யாரு தெரியுமா, உங்க அப்பனுக்கு அப்பன்ற ரேஞ்சுக்கு அவர் டீல் பண்ணி போயிட்டாரு. அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கிளிசரின் தெரியாமல் யாருக்கு தெரியாமல் போட்டுக்கொள்வார்கள். அதை பார்க்கின்ற பொதுமக்கள், ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுது, 3 மாதம் குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குற, சரி ஒரு ஓட்டு போட்டுரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடிப்பு திறனிலே தலை சிறந்தவர்கள். ஸோ ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அன்புமணி வந்து இன்னொருத்தருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் கவனிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ ஒரு புரியல எனக்கு. அதாவது என்னன்னா, திமுக வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. விஜய் வந்து திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதனால விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் தான் ஜெயிப்போம், என்டிஏ தான் ஜெயிக்கும், நாங்கள் தான் ரொம்ப வலிமையானவங்க, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கார்த்திக் சிதம்பரமும் அதே தான் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்களுக்கு போட்டு வாக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி ஓட்டுகள்னு இருக்கும், அதை தாண்டி வந்து நியூட்ரலாக சிலர் இருப்பாங்க. அவங்க யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் போவாங்க. அவங்கள இப்போ மையமிட்டு தான் எல்லா பார்ட்டிஸுமே வந்து கேம்பெயினை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், இவங்களுக்கு போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையுமே சொல்லுவாங்க. இந்த முறையும் அந்த இந்த 2 நாளில் அது வந்து ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிச்சவங்களுக்காக இருக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஓட்டு தோக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி அன்புமணியும் அதை தான் அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ தேர்தல் பிரச்சாரம் வந்து நாளை மாலை ஓய்வடைகிறது அப்படின்றனால எல்லோரும் வந்து அவங்க இடத்துக்கு வரதுக்கான பிளான் தான் போடுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பிரச்சாரமும் நிறைவடையும் தொகுதிக்குள்ளே போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்து அப்படியே நாளைக்கு போய் கடைசியாக அங்கே முடிச்சிருவாங்க அப்படின்றனால இன்னும் வந்து நம்ம கிட்டத்தட்ட அதான் 24 மணி நேரம் பிரச்சாரம்.
ஸோ என்ன முடியுது பிரச்சாரம், இந்த பிரச்சாரம் மொத்தத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி முடிஞ்சால் நம்ம நாளைக்கு ஒரு ஷோவில் சின்னதாக சொல்லலாம் எந்தெந்த கட்சி என்ன மாதிரியான பாணியில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க, யார் காலத்தில் தீவிரமாக வேலை பார்த்தாங்க. நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கணிப்புலாம் வெளியிட்டாங்க. ஸோ நம்ம கருத்து கணிப்பு வெளியிட்ட கருத்து கணிப்பு வெளியிடாமல் சில கருத்து கணிப்பு இருக்கு, அதுவும் இருக்குது. ஸோ நம்ம அந்த விஷயங்கள் பெருசாக நம்ம டச் பண்ணாமல் இந்த பிரச்சார பாணியை வந்து நம்ம சின்ன ஒரு அனாலிசிஸ் மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ போவோம். ஸோ அடுத்த ஷோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.